ரொம்பவுமே டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 7லேருந்து 8 மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. அதே மாதிரி பச்சை வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வறுத்த கடலை இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சைக்கடலை சேர்த்திங்கன்னா நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் 4 மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் ஒரு 2 மிளகா கூட எச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் தான் செய்கிறேன். பெரிய பீட்ரூட், ஒரு பீட்ரூட் தான் செய்கிறேன். அதனால் 4 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தேங்காய் திருவல் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறீங்களா, அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். அந்த பவுடர் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக பவுடரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் நான் ஒரு பீட்ரூட்டை இன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பீட்ரூட்டை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பீட்ரூட் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வேக வச்சிங்கன்னா கரெக்டாக அது ஃபுல்லாக வெந்து வராது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருக்கும், பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொரப்பாக அடித்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.